ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது Palindrome ப்ரோக்ராம், நம்பர் Palindrome. இப்போ 1 to 1 ஒரு நம்பர் இன்புட்டாக வாங்குகிறோம். அந்த நம்பரை ரிவர்ஸ் பண்ணாலும் 1 to 1 தான். ஸோ ஒரிஜினல் நம்பரும் 1 to 1, ரிவர்ஸ் பண்ண நம்பரும் 1 to 1. ஸோ ரெண்டையும் கம்பேர் பண்ணினா ஒரே மாதிரி இருந்ததுன்னா அது Palindrome நம்பர் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கான ப்ரோக்ராம் தான் பார்க்க போகிறோம். முதல்ல நம்பரை இன்புட்டாக வாங்கி ரிவர்ஸ் பண்ணணும். நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், ரிவர்ஸ் பண்ணுற ஆப்ரேஷனை ஃபங்க்ஷனில் எழுத போகிறோம். ஸோ எப்போதும் தெரியும், டெஃப்ங்கிற கீவேர்டு தான் ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணுறதுக்கு பைத்தானில். அந்த ஃபங்க்ஷனுக்கு நேம் ரிவர்ஸ்னு வச்சுருக்கோம். அதுக்கு ஆர்கியூமெண்ட்டை நாம் ஒரு நம்பரை இன்புட்டாக பாஸ் பண்ணுறோம். அடுத்து ரிவ் ஈக்குவல் டு 0 ரிவர்ஸ் பண்ணுறதுக்கான வேரியபிள் ரிவ்னு வச்சுருக்கோம். அது இனிஷியலாக 0ன்னு வச்சுருக்கோம். நம்பரில் இருக்கக்கூடிய எல்லா டிஜிட்ஸும் எக்ஸ்ட்ராக்ட் ஆகிற வரைக்கும் இந்த ஒயில் லூப் ரொட்டேட் ஆகணும். இது ஒரு ஸ்டாண்டர்டான ஐடியா. நார்மலாக பார்த்திங்கன்னா ஒரு நம்பர்லேருந்து டிஜிட்ஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த ஒயில் லூப்பை நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இது ஆம்ஸ்ட்ராங் நம்பரில் கூட நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், சம் ஆஃப் த டிஜிட்ஸில் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ என்ன பண்ணுறோன்னா, ரிவர்ஸ் பண்ணுறதுக்காக ஆர்இவின்னு ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணியிருக்கோம். அதில் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த டிஜிட்டை நம்ம ஜாயின் பண்ணிடுறோம். ஸோ அதுக்கு தான் ரிவ் இஸ் ஈக்குவல் டு ரிவ் இன்ட்டு 10 + d. இந்த ஸ்டெப்பு வழியாக இந்த எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுற டிஜிட்டை இந்த ஆர்இவிங்கிற வேரியபிளை கொண்டு வந்து சேர்த்துடுறோம். ஸோ இந்த ஐடியா நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எந்த ஒரு நம்பர்லேருந்தும் டிஜிட்ஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும்னா இந்த ஒயில் லூப் யூஸ் பண்ணிக்கலாம். ஒயில் n greater than 0, d is equal to n% 10, rev is equal to rev into 10 + d, n is equal to n/10. இந்த டபுள் ஸ்லாஷுங்கிறது பைத்தானில் யூஸ் பண்ணுறது. ஸோ இது வழியாக நம்ம ஒரு நம்பரை ரிவர்ஸ் பண்ணி அதை நம்ம ரிட்டர்ன் பண்ணிடலாம். ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணுதுன்னா, ஃபங்க்ஷன் இந்த ஆர்இவிங்கிற வேரியபிள் இருக்கக்கூடிய வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணிடுது. அதை ரிசீவ் பண்ணுறோம். ரிட்டர்ன் பண்ணதுனாலே ரிசீவ் பண்ணணும். ஒன்றா பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வச்சு ரிசீவ் பண்ணிக்கலாம், இல்லை ஒரு வேரியபிள் வச்சு ரிசீவ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா, முதல்ல ஃபங்க்ஷன் எங்கேருந்து ஆரம்பிக்கணும்னு உங்களுக்கு தெரியும், முன்னாடியே பார்த்துட்ருப்போம். n is equal to int input. இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல இன்புட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். இந்த இன்புட்டை என்னங்கிற வேரியபிள் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். அதில் தான் வேல்யூ வாங்க போகிறோம். அதைத்தான் அந்த ரிவர்ஸுங்கிற ஃபங்க்ஷனுக்கு அனுப்பி வைக்க போகிறோம், ஆக்சுவல் பேராமீட்டரை. அதுக்கப்புறம் அந்த ரிவர்ஸ் பண்ணதுக்கப்புறம் நமக்கு அவுட்புட் ரிவர்ஸ் வேல்யூ வரும். அதை நம்ம ஆறுங்கிற வேரியபிளை ஸ்டோர் பண்ணிக்கிறோம். அதுக்கு தான் r is equal to reverse of nன்னு கொடுக்குறோம். இப்போ இந்த ரிவர்ஸ் ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகி எண்ணில் இருக்கக்கூடிய வேல்யூவை ரிவர்ஸ் பண்ணி ஆர்இவி வழியாக ரிட்டர்ன் பண்ணோம். அதை ஆறுங்கிற வேரியபிள் வச்சு ரிசீவ் பண்ணிக்கிறோம். ரிசீவ் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம கம்பேர் பண்ணணும். எதோட கம்பேர் பண்ணுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, எண்ணோட கம்பேர் பண்ணணும். ஸோ எண்ணை ஒரு காப்பி எடுத்து வச்சுக்கலாம். n1ல் காப்பி எடுத்து வச்சுக்கிட்டு செய்யலாம். அதுதான் செஞ்சுருக்கோம். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரிஜினலே ரிவர்ஸையும் கம்பேர் பண்ணுறோம். ரெண்டும் சேமாக இருந்ததுன்னா அது Palindrome நம்பர் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இஃப் n1 equals r, the given number is Palindrome, else the given number is not Palindrome. ஸோ நம்ம இந்த ஃபங்க்ஷனில் பார்த்திங்கன்னா, நம்ம ஒரு வேல்யூவை ரிவர்ஸ் பண்ண வேல்யூவை ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் பண்ணுது. ரிட்டர்ன் பண்ணுறதை ஆறுங்கிற வேரியபிளை வச்சு ரிசீவ் பண்ணிக்கிறோம் 10th ஸ்டெப்பில். அந்த ஆறை n1ஓட கம்பேர் பண்ணுறோம் 11th ஸ்டெப்பில். ரெண்டு ஈக்குவலாக இருந்ததுன்னா Palindrome, else not Palindrome. ஸோ இந்த மாதிரி தான் இந்த ப்ரோக்ராமை நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். ப்ரோக்ராம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான ஐடியாவை யூஸ் பண்ணிக்கலாம். இப்படியே தான் எழுதணுங்கிறது அவசியம் இல்லை. நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸை ரெடியூஸ் பண்ணுற மாதிரியும் நம்ம யோசிக்கலாம், நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸை ரெடியூஸ் பண்ணுற மாதிரியும் நம்ம யோசிக்கலாம். ஸோ அதனால் நம்மளை பொறுத்து அது ப்ரோக்ராம்ங்கிறது. நமக்கு என்ன ஐடியா தோணுது, எப்படி வேரியபிள் யூஸ் பண்ணலாம், எது மாதிரி எவ்வளோ ஸ்டெப்ஸ் யூஸ் பண்ணலாம், நாம் தான் டிசைட் பண்ண போகிறோம். அந்த பைத்தான் லாங்குவேஜில் இருக்கக்கூடிய கிராமரை யூஸ் பண்ணி எப்படி சரியான ஆப்டான ப்ரோக்ராம் ப்ரிப்பேர் பண்ண போகிறது நாம் தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம இந்த ப்ரோக்ராமுக்கான இன்புட்டை கொடுத்து செக் பண்ணுறோம். 1 to 1 நான் இன்புட்டாக கொடுக்குறேன். 1 to 1 கொடுத்தா Palindrome அப்படின்னு சொல்லி வருது. ஏன்னா 1 to 1 ரிவர்ஸ் பண்ணாலும் 1 to 1 தான். ஸோ த கிவன் நம்பர் இஸ் Palindrome அப்படின்னு வரும். அப்படி இல்லாமல் நம்ம வேறு ஒரு நம்பர் கொடுக்குறோம், 4, 5, 6 நான் இன்புட்டாக கொடுக்குறேன். இந்த கிவன் நம்பர் இஸ் நாட் Palindromeனு வந்துடுது. ஸோ அப்போ இது 4, 5, 6 ரிவர்ஸ் பண்ணால் 6, 5, 4ன்னு வரும். ஸோ அது நாட் Palindrome. ஸோ இந்த ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா, ரிவர்ஸ் பண்ணுறது எப்படி ரிவர்ஸ் பண்ணுறோம் ஒயில் லூப் வச்சு அப்படிங்கிறது லாஜிக்கில் இருக்குது. இந்த ஃபங்க்ஷனில் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் ஒரிஜினல் நம்பரையும் ரிவர்ஸ் பண்ண நம்பரையும் கம்பேர் பண்ணுறதும் செஞ்சுருக்கோம்.
இதே மாதிரி ஸ்ட்ரிங் பாலிண்ட்ரோமும் நம்ம செஞ்சு பார்க்கலாம். ஸ்ட்ரிங்கில் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு மலையாளம்னு ஒரு வேர்டு இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த மலையாளம் வேர்டை ரிவர்ஸ் பண்ணால் மலையாளம்னே வரும். தட் இஸ் கால்ட் பாலிண்ட்ரோம் ஸ்ட்ரிங்குன்னு சொல்லுவோம். மாதிரி லெவல் அப்படின்னு சொல்லுவோம். லெவலுங்கிற வேர்டை ரிவர்ஸ் பண்ணாலும் லெவல் தான் வரும். அதே மாதிரி ரேஸ் கார் அப்படின்னு ஒரு வேர்டு இருக்குது, RACECAR, அதை ரிவர்ஸ் பண்ணினாலும் ரேஸ் கார் தான் வரும். இது மாதிரி ஸ்ட்ரிங் பாலிண்ட்ரோமுக்கு நம்ம போட்டு பார்க்கலாம். இப்போ இந்த ப்ரோக்ராமுக்கான மேனுவல் எக்ஸிக்யூஷன் போட போகிறோம். n = 1 to 1 நம்ம இன்புட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். அது n1ல் காப்பி எடுத்துக்கிறோம். 1 to 1 > 0 இந்த ஒயில் லூப் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இந்த 1 to 1 > 0 ட்ரூ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். அப்போ தான் டிஜிட் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம். D = 1 to 1 %10 அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு 1ன்னு கிடைக்கும். அடுத்த ஸ்டெப்பில் REV இனிஷியலாக என்ன வேல்யூ வச்சுருக்கோம் நீங்கள் பார்க்கணும். இது 0ன்னு வச்சுருப்போம். REV இனிஷியலாக 0ன்னு ஒன்று வச்சுருப்போம். அந்த 0வை தான் இப்போ மல்டிப்ளை பண்ணுறோம். 0 × 10 + 1 அப்படின்னு பண்ணுவோம். ஸோ 0 × 10 மல்டிப்ளிகேஷன் முதல்ல நடக்கும். 0 × 10 0 + 1 which is equal to 1ன்னு வரும். ஸோ இப்போ 1 to 1லேருந்து ஒரு டிஜிட்டை பிரித்து எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அடுத்து மீதி என்ன இருக்கணும், 12 மட்டும் இருக்கணும். அதுக்கு தான் இந்த ஸ்டெப்பை க்ரியேட் பண்ணுறோம். n = n/10ன்னு கொடுத்துருக்கோம். இது இந்த 12 மட்டும் தனியாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணோம். திரும்ப லூப் ரொட்டேட் ஆகும். லூப் ரொட்டேட் ஆகி 12 > 0 அப்படின்னு சொல்லி செக் பண்ணும். அதுதான் இப்போ நம்ம பார்த்துட்டு வரோம் ஒவ்வொரு ஸ்டெப்பாக. ஸோ அதனால் இந்த மேனுவல் எக்ஸிக்யூஷன் உங்களுக்கு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப ஒவ்வொரு ப்ரோக்ராமும் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இது போடாமல் நம்மளால் ப்ரோக்ராமோட ஒர்க்கிங் நேச்சரை ஐடென்டிஃபை பண்ண முடியாது. அதுக்காக தான் இந்த மேனுவல் எக்ஸிக்யூஷனே போடுறோம். இப்போ 12 > 0 ட்ரூ. D = 12 %10 = 2. 12 10ஆல் டிவைட் பண்ணால் ரிமைண்டர் 2. ரிவ் ரிவ்வில் ஏற்கனவே என்ன வேல்யூ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தெரியும். 21 ஸ்டெப் நம்பர் 21ல் பாருங்கள் 1 இருக்குது. 1 × 10 + 2 அப்போ 10 + 2 வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12ன்னு வந்துடும். ஸோ ரிவ்வில் 12ங்கிற வேல்யூ இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா n = 12 /10 பண்ணோம்னா 1ன்னு கிடைக்கும். இப்போ 1 அப்படிங்கிற வேல்யூ வச்சு திரும்ப லூப் ரொட்டேட் ஆகும். 1 > 0 அப்படின்னு சொல்லி செக் பண்ணோம். ஆமாம் ட்ரூ. அப்போ திரும்பவும் என்ன ஆகும், D = 1 %10. அப்போ 1 %10 அப்படின்னு சொல்லும்போது திரும்பவும் நம்மளுக்கு 1 தான் கிடைக்கும். ஸோ 1 அப்படின்னு கிடச்சிது அப்படின்னு சொன்னால் திரும்பவும் அது ரிவ்வில் ஏற்கனவே 12 இருக்குது. 12 × 10 + 1ன்னு ஆகும். இப்போ 12 × 10 பண்ணால் 120 கிடைக்கும். 120 + 1 பண்ணால் 121 கிடைக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்ததாக பார்த்தீங்கன்னா n = 1 /10 பண்ணோம்னா 0 கிடைக்கும். அப்போ திரும்பவும் லூப் ரொட்டேட் ஆகுது. 0 > 0 கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிடும். ஃபால்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் இந்த லூப் ரொட்டேட் ஆகாது, டெர்மினேட் ஆகிடும். டெர்மினேட் ஆகிடுச்சுன்னா வெளியில் நமக்கு 121 121 கம்பேர் பண்ணோம். ஏன்னா n1லேயும் 121 இருக்குது, Rலேயும் 121 இருக்குது. ரெண்டையும் கம்பேர் பண்ணால் பாலிண்ட்ரோம், த கிவன் நம்பர் இஸ் பாலிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லி மெசேஜ் அவுட்புட்டாக கிடைக்கும். ஸோ இதுதான் மேனுவல் எக்ஸிக்யூஷன். நல்லா ஒர்க் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஆல்.